ஏய் அட்லியோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கான் பாப்போமா? போடு போடு போடு. சன் டிவியோட கம்பெனி இது ஆபீஸ் போல. அல்லு அர்ஜுன்டா. இந்த காம்பவுண்ட்ல எங்க போனாலும் ஒரு ஷூட் போயிட்டு போயிடுறாங்க. ஆளே ஒரு மாதிரி மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டாங்க. வாவ், across the border build the world. இது வந்து அயன் மேன் இவங்களுக்குலாம் இது விஎஃப்எக்ஸ் பண்ண டீம் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டா? பெரிய ப்ராஜெக்ட் போல. பேன் இந்தியா, ஒரிஜினல் பேன் இந்தியா போல. ஏய் அனிருத்தாயா மியூசிக் தெரியுதியா? பாரிஸ் இமேஜின். ஏய் அப்பா. I just got done reading the script and everything is still spinning. அங்க போற அவர் ஒவ்வொண்ணா தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. Hey, you know this good. What did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of what I would ever want to create. Landed. It's amazing. Yeah, right. So it's just the action. Full action fantasy. Reading through it, very excited about all the creature potential, all the different character creature. ஏதோ ஒன்னு பண்றாரு, புதுசா பண்றாங்க. I cannot wait to be a part of this. I cannot wait to see what his vision does. The story is எல்லாமே உள்ளதா இருக்கு. Mass makes magic. இதானே இது கோட்டுக்கு பண்ணாங்க. கோட்டுக்கா? ஆமா, கோட். GO8 ஆமா அது. வாவ். அந்த மங்கி இது வந்துச்சுல அந்த படத்தோட இது கூட. இல்ல அது வந்து இங்க எதுக்கு அத பண்ணிட்டு இருக்க போறாங்க? இல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க அது. அந்த இது பத்தி இடையில ஒரு கிளிப் ஒரு சின்ன பீஸ் வந்துச்சுல. வாவ். ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட்டா இருக்குமோ இல்ல ஃபேண்டசி ப்ராஜெக்ட்னு தெரியலையே. வாவ். ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசியா இருக்கும் மேபி. யூரோப். வாவ் அப்பா. புரிஸ்டாங்களா? செம்மையா இருக்குட்டு. ஒரு ஒரு நல்ல ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அட்லீட் இருந்து ஆல்ரெடி ஜவான் கொடுத்தாப்புல. இப்போ வந்து அடுத்த படம் அல்லு அர்ஜுனோட சேர்ந்து தரமான சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜவானுக்கு அப்புறம் தரமான சம்பவம் சொல்லக்கூடாது. மேபி நல்லா நார்த் இந்தியா சைடுலாம் ஜவான்ல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அங்கக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. மேபி நமக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அட்லியோட படங்கள் அதிகமா பார்த்தனால நமக்கு அது ஈஸியா தெரிஞ்சிருச்சு. மேபி இந்த படம் செம்மையா வரும்னு நினைக்கிறேன். எந்திரன்ல இவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போஸ்டர் ஒன்று இப்போ இது பார்த்தேன், மீம் பார்த்தேன். அந்த அப்படி இருந்தவர் வந்து இன்னைக்கு யூஎஸ்ல போய் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு அயன்மேனுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண சூப்பர்வைசரும் விஎஃப்எக்ஸ் பண்ண டீமோட போய் நின்று ஒரு விஷயம் பண்றான்றது எவ்வளவு பெரிய விஷயம் தான். ரொம்ப பெரிய விஷயம் தான் உண்மையிலே. ஆனா இவர் வந்து எல்லாத்தையும் கலக்குறாருப்பா. பாலிவுட் எல்லா பக்கமும் நீ அடுத்து பண்ணா பேன் இந்தியா தான். ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு டைரக்டர் வந்து பேன் இந்தியன் ஃபிலிம் பண்றாரு. அவரோட வழக்கமான படங்களை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். ஃபேண்டசியா இருக்குதா இல்ல வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்குதா இல்ல வந்து இது எப்படிப்பட்ட படமா இருக்கு? ஃபேண்டசில வந்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதனால வந்து ஒரு பிரச்சனை இல்லை, எப்படி வேணா நீங்க பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே ஏதோ குழப்பத்திலே இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னடா திடீர்னு நீங்க என்னடா பண்றீங்க? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஒரு மீட் அப் மாதிரி பண்ணி அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே அங்க இருந்து யூஎஸ் போய் யூஎஸ்ல இருந்து அவங்களோட எல்லாரையும் அந்த சூப்பர்வைசர்லாம் மீட் பண்ணி சோ அது ஒரு மாதிரி செம்ம கிளாஸா இருந்துச்சு. காட்டி செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்து மியூசிக் மட்டும் புதியமா நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மேபி இதோட பேக்ரவுண்ட் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட் பீஸ் லாஸ்டா ஒரு பீஸ் வந்துச்சுல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது அனிருத் தான் என்னோட கெஸ் படி. இன்னும் அது மென்ஷன் பண்ணல இந்த வீடியோல, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அனிருத்னு. ஆனா ஸ்டாரிங்கும் யார் டைரக்டர் ப்ரொடியூசர் மட்டும் பண்ணிருக்கலாம்டா. அந்த தமன்னா இல்ல தமன் கிடையாது, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் இருக்கலாம். ஆனா என்னோட கெஸ் வந்து பேன் இந்தியன் ஃபிலிமா போகுதுன்ற பட்சத்துல அனிருத்தா தான் இருப்பாருன்னு என்னோட கெஸ். பாப்போம் எப்படி. எனக்கு
எனக்கு அந்த கத்தியெல்லாம் வந்துட்டு போனதை பார்க்கும்போது மேபி இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசியா இருக்குமோ இருக்கலாம். இடையில ஒரு பீஸ் குட்டி பீஸ் வந்துச்சு, அது ஒரு வேளை இருக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசியா கூட இருக்கலாம். என்ன இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி அட்லி ஒரு அட்டெம்ப்ட் பண்றதுன்றது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பாராட்டக்கூடிய வாழ்த்துக்கள் அட்லி அவர்களுக்கு. அல்லு அர்ஜுன் சாருக்கு சொல்லல, அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள்.